ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சாண்டி திலீப் யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் என்னை மன்னிச்சுக்கோங்க, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. வெல்கம் பேக். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்த கனிக்காணுதல் டே என்னோடைய கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். சரி பண்ணலாம் அப்படின்னு. அது ஆனால் சுத்தமாக ஃப்ளாப் ஆச்சு. அது எப்படி ஃப்ளாப் ஆச்சுன்றது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். என்ன ஆயிடுச்சுன்னா, நான் மொதல் நாள் இந்த மாதிரி அந்த பழம் அந்த இது மாதிரி பொருள்லாம் வச்சு பார்க்கணுன்னு சொல்லிட்டு கோல்டு காயின், சில்வர் காயினு, நம்மக்கிட்ட இருக்க கோல்டு, அப்புறம் சில்லற காசு, அரிசி, பருப்பு இதெல்லாம் வச்சு பழம்லாம் வச்சு கண்ணாடியில் வச்சு பார்க்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி, எனக்கு எல்லாமே என் முருகர் தான், அதனால் அவர்கிட்ட வச்சுட்டு எல்லாமே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பழம் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ண வேலை என்னென்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் போவோமேன்னு அம்பத்தூர்லேருந்து பெரம்பூர், ஜமாலியா, அப்புறம் அது என்ன இடம், 3 மணி புளியந்தோப்பு, அங்கெல்லாம் போய் சுற்றிட்டு நல்லா வாங்கி தின்னு முக்குன்னு முக்கிவிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா மணி 12 மணிக்கு பார்த்தா இங்கே ஒரு கடையும் இல்லை. நல்லா அங்கே பாருங்கள், என் 32 பல்லும் தெரியுது இந்த சிக்கன் வாங்கி சாப்பிட்றது போது. இரு சாண்டி அப்போ தான் என் புருஷன் என் மேலே பாசமலையே கொட்டுன்னு கொட்டுறான். ஐயோ எனக்கு வேணாண்டா, போதுண்டா, எனக்கு வேணாண்டான்னு சொல்ல கேட்கவே இல்லை. அப்புறம் போகிற வழியில் ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த இது வாங்கி சாப்பிட்டோம். அது பேர் என்ன, டைரி மில்கில் செய்வாங்களே ஒரு கேக்கு, அந்த கேக்கில் டபுள் சாக்லேட் போட்டு வாங்கி சாப்பிட்டோமா. அப்புறம் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போகிற வழியில் போயிட்டோம். எங்கள் பெரம்பூரில் அந்த சரௌண்டிங்கில் போயிட்டு ஃபஸ்ட்டு போகிற வழியிலே அந்த சிக்கன் கடைங்கள்லாம் நிறையா இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு 65 வாங்கி கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து போனால் இது அந்த என்ன ஒரு இடம், இந்த பீஃப்லாம் விற்பாங்களே பெரம்பூரில், ஐயோ ஏரியா பேர் மறந்துருச்சு எனக்கு, தாசமாக்கான் ஆமாம், அந்த ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குது, செம்ம ரஷ்ஷு, பயங்கர கூட்டம், 2 சைடுமே ஃபுல்லாக பீஃபு தான், நிறைய வெரைட்டிஸ் வேறு வச்சுருக்காங்க, ஒரே செம்ம கூட்டம் வேறு. நான் பீஃப் சாப்பிட மாட்டேன், திலீப் தான் பீஃப் சாப்பிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு வாங்கி அவங்க சாப்பிட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் திருப்பி அங்கேருந்து வா, நீ தான் எதுவும் சாப்பிட்ல, உனக்கு எதாவது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இதுக்கு போனோம். அது பேர் என்ன, புளியந்தோப்புக்கு போயிட்டு அங்கே போய் பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிற வழியில் ஐஸ்கிரீம் கடை, அந்த கடை இந்த கடை நிறையா இருந்தது. இங்கே இது சாப்பிட்றியா, அது சாப்பிட்றியா டீ நானே டயட்டில் இருக்கேன்டா, இப்படிலாம் வெக்கப்பட வைக்காதடா, புதுசாக இருக்குடா, எனக்கு எதுவுமே வேணவே வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி சரி பிரியாணி சாப்பிட்லாமான்ற ஒரு ஐடியாவில் போனோம். ஏன்னா எனக்கு திலீப் ஒர்க்கு முடிச்சுட்டு வரும்போது லேட்டாக தான் வருவாங்க ஒரு சில நேரம்லாம். அப்போ சொல்லுவேன், எனக்கு எதாவது சாப்பிடணும் போல் இருக்குன்னா இந்த பிரியாணி வாங்கிட்டு வந்துடுவாங்க புளியந்தோப்புலேருந்து. அங்கே போனால் அங்கேயும் அப்படி தான் இருக்குது, 2 சைட்லும் ஃபுல்லாக கொஞ்சம் தூரம் வரைக்குமே பிரியாணி. எப்படி உங்களுக்கு சேல் ஆகுதுன்னே தெரியல, நிறைய கடைங்க இருக்குது, அதுவும் ஒரே ஐட்டம் வச்சு. எப்படி தான் இவங்க அங்கே தாசமாக்கானில் பார்த்தாலும் அப்படி தான் 2 பக்கமும் பீஃப்னு கடைங்க, இங்கே வந்தாலும் பிரியாணி, 2 பக்கமும் பிரியாணி. என்ன சாண்டி பிரியாணி சாப்பிட்றேன், எந்த கடையில் சாப்பிட்ற பாருன்னா, எனக்கு பிரியாணி சாப்பிட்ற மைண்டு அப்போதைக்கு இல்லை. எனக்கு வேணவே வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், வீட்டுக்கு போயிடலாம், சாப்பாடு இருக்குது, சாப்பாடு வேறு செஞ்சு வச்சுட்டேன், அப்புறம் அது வேஸ்ட்டாக தான் போகும், சோஃபி வேறு தனியாக கிடக்குது, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இல்லை நான் சாப்பிட்டேன், நீ இன்னும் எதுவுமே சாப்பிடல, நீ எதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. எனக்கு இங்கே எங்கேயுமே பிடிக்கல, எனக்கு வேணாம் போகலான்னொடனே அப்புறம் இல்லை நீ சாப்பிட்டே தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு, இங்கே எதுவும் வேணாமா, அப்போ உனக்கு என்ன சாப்பிட்ணுன்னு இருக்குது சொல்லு, உன்னோட லிஸ்ட்டில் இருக்கும்ல, இது சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாளாக சொல்லுவல்ல, என்கிட்ட கூட வீடியோலாம் காமிச்சு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு நான் சாப்பிட்ணும், நானும் என்னது சிக்கன் சில்லி சாசி அது சாப்பிட்ணுன்னு சொன்னோன்னே, சரி வா, அது இருக்கிற இடம் எனக்கு தெரியும்னு சொல்லிவிட்டு அங்கேயே அந்த ஏரியாவில் ஃபருக் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலு, அங்கே கூப்பிட்டு போனால் ஃபஸ்ட்டு பிளேட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. எனக்கு சோறு கொடுங்கன்னு சும்மா தட்டை வச்சு இது பண்ணுறது, அசிங்கமாக பண்ணாத அப்படின்னு சொல்லி வேறு கிட்ட பிடுங்கி வச்சுட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் அப்புறம் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட்டர் நான் 2 சொல்லியிருந்தேன், அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா சொல்லியிருந்தேன்,
பன்னீர் ஃபஸ்ட்டு நான் பன்னீர் பட்டர் மசாலா தான் சொன்னேன். திலீப் தான் இருந்துட்டு நான்வெஜ் ஹோட்டலுக்கு வந்துட்டு யாராவது வெஜ்ஜு வாங்கி சாப்பிடுவாங்களா, வேறு எதாவது ஆர்டர் பண்ணனதுக்கப்புறமேட்டா அதுக்கப்புறம் வந்து சிக்கன் இது ஆமாம் லாலிபாப் சில்லி சாஸ் சாஸின்னு சொல்லிட்டு அப்புறம் இதை அவன் ஆர்டர் பண்ணி நான் வெளியில் சாப்பிட்ருக்கேன் வேறு ஹோட்டலில். ஆனால் அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இது சுத்தமாக டோட்டலாகவே வேறு மாதிரி இருந்தது. எனக்கு என்னவோ இது கொஞ்சம் பிடிக்காத மாதிரி தான் இருந்துச்சு. பன்னீர் பட்டர் மசாலா அது வந்து கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. அப்புறம் அங்கேயும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு வர வழி பார்த்தா ரொம்ப இருட்டிடுச்சு. வண்டி போகிறது எல்லாமே டிராஃபிக் எல்லாமே குறைஞ்சிச்சு. அப்புறமேட்டா கேட்குறாட்டி மணி என்னடா நம்ம பழம் வாங்க வந்தோமேடா, தின்றதுக்கு போயிடவேடா, தின்ற மைண்ட் செட்டுக்கு போயிட்டு நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்து பார்த்தா கடைகிடையில் எல்லாமே மூடிட்டாங்க, எங்கேயும் பழம் இல்லை. அப்புறம் எங்கேருந்து கனியக்கா பார்க்கறது. அப்புறம் அந்த சோகத்திலே போய் கடைசியாக ஒரு இது ஃபைனல் டச் முடிக்கலான்னு சொல்லிட்டு காஃபி வாங்கி குடிச்சிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்து சரி இந்த இதுலையாவது கண்ணு முழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் முருகர்கிட்ட வச்சது வந்து பார்த்தா திலீப் என்ன சொன்னாங்க, திருட வந்து தூக்க போகிறான்னொன்னே சரி எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காலையில் எழுந்து நல்லா நம்ம எடுத்து வச்சது மட்டும் பார்த்துட்டு அன்னைக்கு நாள் எங்களுக்கு இப்படி தான் ஃபுல் சொதப்பல் ஃப்ளாப்பாக நல்லா சாப்பிட்டது மட்டும்தான் மிச்சம். நல்லபடியாக சாமி கும்பிட்டோம், பணம் இல்லாமல் சாமி கும்பிட்டோம், அவ்வளோதான். இப்படி தான் எங்கள் டே ஃப்ளாப் ஆச்சு. உங்களுக்கு எப்படி?